ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு 3க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குப்தர்கள் 6வது ப்ளஸ் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய குப்தர்கள் தலைப்பு, ப்ளஸ் அடுத்தது என்ன பாலிட்டி அப்படின்னா அரசியல் கட்சிகள் 7ஆம் வகுப்பு, மாநில அரசு 7th புக்கு தான், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது 8th புக்கு, நடுவண் அரசு 10th, அப்புறம் மாநில அரசு சட்டமன்றம் ஆட்சித்துறை, சட்டமன்றம் ஆட்சித்துறை வந்து 12th பாலிட்டியில் நமக்கு வந்துடும். நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நமக்கு 10th புக்கில் கவர் ஆகிடும். அடுத்தது திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிறது புத்தகத்தில் தனியாக கொடுக்கல. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் கூட கொஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல, அவ்வளோதான் டேட்டாஸ் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம புக்கை வந்து கிளியராக முடிக்கணும் அப்படின்றதான் டார்கெட்டே. இதில் இன்னொன்று என்னென்னா புக்கை தவிர நம்ம டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நிதி ஆயோக் திட்டக்குழுலாம் வந்து பாயிண்ட் ரொம்ப கம்மி தான். அதனால் இது ஈஸியாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக படிச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நிதி ஆயோக் திட்டக்குழு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனியாக நோட்ஸ் அப்படின்ற டெஸ்ட்டு வேறு ரூட்டில் போக ஆரம்பிச்சிடும். நம்மளோட டார்கெட்டு ஃபஸ்ட்டு புக்கை முடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா 5 ஆண்டு திட்டங்கள் கொடுத்தோம்ல, விடுதலை இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும் சிலபஸ் படி பார்த்தோம்னா. ஆனால் அந்த யூனிட்டே நமக்கு முக்கியம் தானே. அப்போ அந்த யூனிட் ஃபுல்லாக தானே படிச்சுட்டு வந்தோம். அதுலேயே நிதி ஆயோக் அப்படின்ற டேட்டாஸும் கவர் ஆகியிருக்கும், திட்டக்குழு அப்படின்றதுமே கவர் ஆகியிருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நமக்கு கவர் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அடுத்தது பருவமழை, மழைப்பொழிவு, அப்புறம் வந்து வானிலை மற்றும் காலநிலை. இதில் வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபி 2 யூனிட் வந்துடும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 1 10th புக்கு, தமிழ்நாடு மானுட புவியியல் அதுவும் 10th புக்கு தான். ஸோ இதில் நம்ம ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா குப்தர்களின் தலைநகரான காஞ்சிபுரம் வரை வெற்றிகரமான படையெடுப்பை நடத்திய குப்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து நமக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு போயிருப்பார். காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோக்கடிச்சிட்டு போனது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? அதுமாரி 1ஆம் சந்திரகுப்தருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், 2ஆம் சந்திரகுப்தருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ 2ஆம் சந்திரகுப்தருக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னா பட்டப்பெயர்கள் அவருக்கு அதிகம். குமாரகுப்தர் அப்படின்னு பார்த்தோம்னாலே குமாரகுப்தர்னாலே நமக்கு என்ன தான், நாலந்தா பல்கலைக்கழகம், அவருடைய பெயர் வந்து சக்கராதித்யர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அஸ்வமேத யாகங்கள் நடத்தினதில் சமுத்திரகுப்தரும் வருவார், குமாரகுப்தரும் வருவார், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இலங்கை அரசர் மேகவர்மனின் சமகாலத்தவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சமுத்திரம்னா கடல் தானே. ஸோ கடல் பகுதியில் வந்து மேகங்கள் சூழ்ந்து இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஈரப்பதம் காற்றில் இருக்கிறதுனால மேகங்கள் வந்து சூழ்ந்து இருக்கும். இது உண்மையான ஒரு விஷயம் தானே. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இராணுவ வெற்றிகளுக்காக அஸ்வமேத யாகங்களை நடத்தியவர். அது என்ன அஸ்வமேத யாகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைகளை பலியிடும் ஒரு முறை தான். ஓகேவா? குதிரைகளை பலியிடும் முறை தான் அஸ்வமேத யாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வமேத யாகங்களை வந்து சமுத்திரகுப்தர் கண்டிப்பாக நடத்தினார் அப்படின்றதும் நமக்கு சரியான ஒரு ஆன்சர் தான். அதே மாதிரி சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் அப்படின்ற ஒரு டேட்டாவும் நமக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தவர், அதுவும் சரியான ஒரு பாயிண்ட் தான். பந்து வந்து சமுத்திரத்தில் விழுந்துருச்சு, கிரிக்கெட் விளையாடும்போது பந்து சமுத்திரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தனது அரசின் எல்லைகளை திருமண உறவுகள் மூலம் விரிவுபடுத்தியவர் யார்? தனியாக கூட கேள்வி கேட்கலாம். தனது அரசின் எல்லைகளை திருமண உறவுகள் மூலம் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய மகள் பிரபாவதி, 2ஆம் சந்திரகுப்தருடைய மகள் பெயர் என்ன அப்படின்னா பிரபாவதி. தனியாக கூட கேட்கலாம். பிரபாவதி என்ற பிரபாவதி யாருடைய மகள்னு கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வியை கேட்கலாம். ஓகேவா? தனது மகள் பிரபாவதியை வாகடக இளவரசர், வாகடக அப்படின்ற ஒரு டீம், குப்தர்கள் மாதிரி அவங்க ஒரு டீம், வாகடக இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. ஓகேவா? திருமணம் செஞ்சு கொடுத்து என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டை கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்துறது யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது 3வது கேள்வி. அலகாபாத் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர்
புருஷா என குறிப்பிடப்பட்டுள்ளார். ஓகேவா, அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளார் அப்படின்னா புருஷா. அதில் புருஷா என்பதன் சரியான பொருள் என்ன அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அனைவருக்கும் மேலானவர் அப்படின்றது தான் இங்கே புருஷா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஏரான் கல்வெட்டு எந்த குப்த அரசருடையது? ஏரான் கல்வெட்டு எந்த குப்த அரசருடையதுன்னா புத்தகுப்தர். ஸோ அடுத்தது 5வது கேள்வி, தவறானது எது? காமாந்தகரின் நிதிசாரம் என்ற நூல் அரசு கருவூலத்தை பற்றி கூறுகிறது. ஸோ குப்த அரசு இப்போ ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகணும்னா ஸோ அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். அந்த காசு எங்கேருந்து கிடச்சிது? அவங்களுக்கு கருவூலம் எங்கேருந்து எப்படியெல்லாம் ஃபில் ஆச்சு? ஓகேவா, கருவூலம் எங்கேருந்து கிடைக்கப்பட்ட வரிகளின் மூலம், அதாவது எப்படின்னா காசு அவங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஓகேவா, அதுதான் கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரி அரசு கருவூலத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் வந்து நிதிசாரம் அப்படிங்கிற நூல் யாருடையதுன்னா காமாந்தகர் அவருடையது தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சரியான பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மறந்துட வேண்டாம், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பஹார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என கூறுகிறது. நிலத்தோட ஒரே உரிமையாளர் அரசர் மட்டும்தான். அரசர் வந்து கடவுளுக்கும் மேலானவர் அப்படின்ற அளவுலலாம் சொல்லக்கூடிய ஒரு செப்பேடு எது அப்படின்னா பஹார்பூர் செப்பேடு. அடுத்தது இரண்யாவஸ்தி என்பதன் கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இரண்யாவஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாய உழைப்பு. இந்த 3மே கரெக்டு தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கத்திய தபகிதா என்பவர் அரண்மனை காவலர்களின் தலைவராவார். கத்திய தபகிதா அப்படின்றது யார் அப்படின்னா சமையலறை கண்காணிப்பாளர் தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா, சமையலறை கண்காணிப்பாளர். இப்போது கத்தியை கொண்டு போய் எங்கே வச்சுருப்பாங்க? சமையலறையில் வச்சுருப்பாங்கல்ல. கத்தியை சமையலறையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அரண்மனை காவலர்களின் தலைவர் அப்படின்னா யார்? அப்போ அரண்மனை காவலர்களின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகா பிரதிகரா அப்படின்றது தான் அரண்மனை காவலர்களின் தலைவர் அப்படின்னு பொருள். அடுத்தது 6வது கேள்வி, வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு, இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சுல்கா அப்படிங்கிறதா நமக்கு சரியான ஆன்சர். சுல்கா அதாவது இந்த வணிக சரக்குகள்லாம் வருது இல்லையா, ஸோ அதில் வந்து டேக்ஸ் கட்டாமலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, சுலுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எங்கே துறைமுகத்தில் ஏர்போர்ட்லலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் இல்லாமல் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சுலுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போகா, உபரிகரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ போகா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். போகா அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள், ஸோ இதெல்லாம் தான் போகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள்லேருந்து கொண்டு போய் விறகு, பூக்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, விறகை வச்சு நம்ம ஷார்ட்கட் போடுவோம். விறகை எரித்தோம்னா புகை வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. விறகை எரித்தோம்னா நமக்கு புகை வருது இல்லையா, ஸோ அதை போகா அப்படின்னு கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகான்னு ஒன்று இருக்குல்ல. பாகா அப்படின்னா விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 6ல் 1 பங்கு. பாகா அப்படிங்கிறது எவ்வளோ பங்கு அப்படின்னா 6ல் 1 பங்கு அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். உபரிகராங்கிறது ஒரு கூடுதல் வரி தான். ஸோ எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நமக்கு கேட்டால் என்ன அப்படி கேட்பாங்க, ஒரு கூடுதல் வரின்னு தான் ஆப்ஷன் வச்சு கேட்பாங்க. 7வது, குப்தர்கள் காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அமரசிம்மர். தண்ணீர் தேங்குவதுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய தண்ணீரை வந்து நிறுத்தி வைக்கணும்னு நிறைய கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ தண்ணீர் தேங்குறதுக்கு நிறைய கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த கட்டையில் அமர்ந்துக்கிட்டு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கட்டையில் அமர்ந்துக்கிட்டு சொன்னார் தண்ணீர் தேங்குறதை தடுக்கிறதுக்காக ஜலநிர்கமான்ற வடிகால் இருந்துச்சு அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது 8வது கேள்வி ரொம்ப முக்கியமானது. வங்காளத்தில் இயங்கிய தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என பாகியான் குறிப்பிடுகிறார். கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம்.
ஓகேவா. கிழக்கு கடற்கரையிலேருந்து முக்கியமான வணிக மையம் எதுன்னு கேட்கலாம். ஸோ தாமிரலிப்தி அப்படிங்கிற வணிக மையம் எங்கே இயங்குச்சுன்னு கேட்கலாம், வங்காளம். அதே மாதிரி வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி தான் நல்ல வணிக மையம்னு இந்த கேள்வி மாதிரியும் கேட்கலாம். யார் சொன்னது அப்படின்னா பாகியான். ஓகேவா, பாகியான் அப்படின்னும் நமக்கு எப்படி வேணாலும் கேள்வியை கேட்கலாம். வங்காளம், தாமிரலிப்தி, கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் பாகியான், எதையுமே மறந்துடக்கூடாது. அப்புறம் அந்த கல்யாண், பந்தே படானா, சலோ படானா அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா மேற்கு பகுதியில் இயங்கிய வணிக மையங்கள். ஸோ அடுத்தது 9வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பான கூற்றுகளுள் தவறானது எது? இந்த பல்கலைக்கழகம் மகாவிகாரா எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்டு, மகாவிகாரா அப்படின்னாலும் நமக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் தான். நாலந்தாவை பிரித்து சொல்லணும்னா கூட நா கூட்டல் அலம் கூட்டல் தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான பொருள். அதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா தான். அடுத்த பாயிண்ட்டு, பீகார் மாநிலம் பாட்னாவிற்கு சற்று தொலைவில் உள்ளது. நாலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் தான் இருக்குது, பாட்னாவிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான ஒரு சின்னம். ஓகேவா, ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். குத்புதீன் ஐபக் என்ற ஆட்சியாளரால் அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஆட்சியாளர் அளிக்கலை. குத்புதீன் ஐபக் ஆட்சி அவர் வந்து வேற ஒருத்தர் அனுப்பி வைப்பார், பக்தியார் கில்ஜி. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பார். ஓகேவா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது குமாரகுப்தர், அழித்தது யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அவரும் வந்து டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்தவர் தான். அடுத்தது 10வது கேள்வி, டேஸ் என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலை களஞ்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா பிருஹத் சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலை தான் சொல்கிறாங்க. பிருஹத் சம்ஹிதா அப்படிங்கிற நூலை சொல்கிறாங்க. அதுவே இந்த சூரிய சித்தாந்தா, ஆரியப்பட்டியம் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆரியப்பட்டியர் முடிச்சிருப்பார், ஆரியப்பட்டர். அதே மாதிரி சூரிய சித்தாந்தா, அதில் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது 11வது கேள்வி, குப்தர்கள் காலத்தில் டேஸ் என்ற நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய்களுக்கு எந்தெந்த மருந்து கொடுக்கலாம், மருந்துகள் எப்படிலாம் தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி சொன்ன நூல் எது அப்படின்னா நவநிதகம் அப்படின்ற நூல் தான். ஓகேவா. ஸோ அடுத்தது 12வது கேள்வி, குப்தர்கள் கால இலக்கியம் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு அப்படின்னா விமலா அப்படிங்கிறவர் சமண ராமாயணத்தை எழுதினார். ஓகேவா, விமலா அப்படின்றவர் சமண ராமாயணத்தை எழுதினார், கரெக்டு. அடுத்தது காளிதாசர் சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். சாகுந்தலம் காளிதாசருடையது தான். ஸோ அடுத்தது சூத்ரகர் மிருச்ச கடிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். 3மே கரெக்டு. ஸோ அடுத்தது தர்க்கம் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் சந்திரகோமியரால் எழுதப்பட்டது. தர்க்கம் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் சந்திரகோமியரால் எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா தர்க்கம் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் சமுத்திரகுப்தர் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட வசுபந்துவால் எழுதப்பட்டது. அதுதான் சரி. 13வது கேள்வி, யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு சீன பௌத்த துறவியான பாகியான் வருகை புரிந்தார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் பீரியடில் தான் வந்து பாகியான் வந்திருப்பார். ஓகேவா. பாகியானுடைய அவருடைய ஒரு பயணக்குறிப்பு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கோ கீ அப்படின்னு சொல்லுவாங்க. போக்கோ கீ அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுவே யுவான் சொங்கனுடைய பயணக்குறிப்பு நூல் சியு கீ அப்படிம்பாங்க. ஓகேவா. மெகஸ்தனிஸோட இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பயணக்குறிப்பு நூல்கள், மறந்துட வேண்டாம். அதே மாதிரி இவர் இருக்கார் இல்லையா, ரிக்லா அப்படின்ற நூல் வந்து யாருடையது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிக்லா அப்படின்னா பயணங்கள்னு அர்த்தம். ரிக்லா அப்படிங்கிறது யாருடைய பயணக்குறிப்பு நூல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது 14வது கேள்வி, பிரசஸ்தி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஒருவரை பாராட்டி புகழ்வது என்பது பொருளாகும். ஓகேவா. பிரசஸ்தி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. ஸோ அடுத்தது 15வது கேள்வி, விக்ரமாதித்யரின் நவரத்தினங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ விக்ரமாதித்யருடைய நவரத்தினங்களில் எது தவறு அப்படின்னா காகபானகர் என்பவர் புகழ்பெற்ற மருத்துவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா காகபானகர் அப்படின்றது நமக்கு வந்து இவங்க ஜோசியம். ஓகேவா, ஜோசியம் பார்க்குறவர் தான் அவர். காகபானகர் என்பவர் புகழ்பெற்ற ஜோதிடர்.
நான் கிளி ஜோசியம் மாதிரி காக்கா ஜோசியம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது காளிதாசர் சமஸ்கிருத புலவர் தான். வராச்சி அப்படின்றது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். கரெக்டு. விட்டல் பட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மெஜிஷியன், மாயவித்தைக்காரர். விட்டதை பட்டுன்னு பிடிச்சோம்னா மெஜிஷியன். ஓகேவா? ஸோ அடுத்தது 16வது கேள்வி. முதலாம் நரசிம்மகுப்தர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்த பேரரசர்கள்லேயே கடைசி பேரரசர் இவர். இன்னொரு பேர் வந்து பாலாதித்யர் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். ஓகேவா? பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர், அதனால தான் மிகிரகுலருக்கு கப்பம்லாம் கட்டிக்கிட்டு வந்திருப்பார். அடுத்த பாயிண்ட்டு, மிகிரகுலருடன் சேர்ந்து பல பௌத்த மடாலயங்களை தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா மிகிரகுலருக்கு பௌத்தமே பிடிக்காது. ஓகேவா? பௌத்தத்தை பகைமையாக பார்த்ததுனால தான் இந்த முதலாம் நரசிம்மகுப்தர் கப்பம் கட்டுறதையே நிறுத்தியிருப்பார். அப்போ 3வது பாயிண்ட்டு தப்பு. 17வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். வாக்காளர் குழுவில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழியணும். அதே மாதிரி புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவன் இவரது இல்லம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உத்தியோக் பவன்லாம் கிடையாது, ராஷ்டிரபதி பவன். அதுதான் நமக்கு கரெக்டு. அதே மாதிரி இந்திய அரசின் தலைவராக செயல்படுகிறார், அதுவும் கரெக்டு தான். 18வது கேள்வி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் இடம் பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் வருவாங்களே, அப்புறம் எதுக்கு இது ஆன்சர் வந்து இதை தப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அனைத்தும் சரி ஆன்சராக போட்டிருப்பீங்க. அனைத்தும் சரி ஆன்சர் போட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணதுனால அந்த டேட்டா தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான். ஓகேவா? மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறு. ஏன் அப்படின்னா நமக்கு சரியான பதில். ஏன்னா மக்களவையில் இருக்கிற எல்லாருமே எம்பி தான், மாநிலங்களவையில் இருக்கிற எல்லாருமே எம்பி தான், நியமன உறுப்பினர்களும் எம்பி தான். அப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்கணும்னா, மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்ற நமக்கு ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு சரியானது. டிஎன்பிசியில் கேட்டாலும் இப்படி மொட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்புனே போடுங்க. அப்படியே தப்பாக போட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் இந்த லாஜிக்கில் போட்டால் கூட கிரேஸ் மார்க் வாங்கிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஆனால் இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஏன்னா நியமன உறுப்பினர்கள்னு நம்ம மொட்டையாக வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்ல முடியாதுல்ல. அடுத்தது அனைத்து மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா? பேலன்ஸ் உள்ள ரெண்டுமே கரெக்டு. 19வது கேள்வி. அரசியலமைப்பின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறும் சரத்து எது அப்படின்னா 77, ஆர்டிக்கிள் 77. இதே பாயிண்ட், ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் மாநில அரசில் ஆளுநர் பெயரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுனா 77. 2 டைம் கூட்டுக்கிட்டிங்கன்னா 154. அப்போ ஆளுநருக்கு 154. 53 வந்து குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம், ஒன்றிய நிர்வாகம் அதெல்லாம் பற்றி சொல்லுது. 72 தண்டனை குறிப்பு. 53ல் 2 அப்படின்றதும் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் தான். அடுத்தது 20. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். எத்தனை பேர் 3 போட்டிங்க அப்படின்லாம் தெரில. ஆனால் இந்த டேட்டா புக்கில் அப்படியே லைனராக கொடுத்துருந்தாங்க, அதனால் எடுத்திருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியும் கேள்விகள் வருங்கிறதுனால நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். கன்ஃபார்மாக 2 டைம் நாடாளுமன்றத்தை கூட்டிடுவார். 21. துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகளில் தவறானது. 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற இந்த பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. கரெக்டு தான். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவராகணுன்னா தான் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கணும். துணை குடியரசுத் தலைவராகணுன்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது 22வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். ஓகே. கூற்று 2. 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். கரெக்டு. ஆனால் ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும்தான் சரி. இதுக்கும் எத்தனை பேர் 1, 2 சரி அப்படின்னு போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருடைய பணிகளை செயலாற்ற முடியும். உச்சநீதிமன்ற நீதிபதினு கொடுக்கக்கூடாது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு தான் நமக்கு கொடுத்துருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தவறு.
இந்த மாதிரி இடத்துல தான் ட்விஸ்ட்டே இவ்வளோ தான். ட்விஸ்ட் இந்த மாதிரி தான் வைப்பாங்க, நிறைய பேர் மாட்டுவாங்க. ஓகேவா? அடுத்தது 23வது கேள்வி. சரியான விடை எது? கூற்று 1, இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியல் அமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. அடுத்தது கூற்று 2, அமெரிக்க நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவை தூக்கிட்டு பிரிட்டன், இங்கிலாந்துன்னு வந்துருந்துச்சுன்னா நமக்கு 2 கூற்றுமே கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அமெரிக்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்தில் உள்ளது. 24, சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். நிறைய நியூஸ்லலாம் கூட பார்த்துருக்கலாம், நிறைய பிரதமர்களோட ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய நியூஸ்லாம் வருது இல்லையா, நிறைய பிரதமர்கள் கூட நிறைய நாட்டோட கொடியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாநாட்டில் பிரதமர் தான் கலந்துப்பார். 25, அதுக்கப்புறம் பிரதமர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார், கரெக்டு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்படுகிறார் அப்படின்றது தவறு. ஏன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பாலமாக இருக்கிறது, கனெக்டிங் சேனலாக இருக்கிறது கவர்னர் தான். ஓகேவா? ஆளுநர் தான் வருவார். இவர் நாட்டின் முக்கியமான செய்தி தொடர்பாளர், கரெக்டு. அமைச்சரவையின் முடிவுகளை குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார், அதுவும் கரெக்டு. 26வது கேள்வி. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. 15%. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. 234 பேருமே எம்எல்ஏஸ் தான். ஆனால் 234 எம்எல்ஏஸில் 15% உறுப்பினர்கள் மட்டும்தான் நமக்கு அமைச்சர்களாக இருக்க முடியும். நிறைய பேர் எம்எல்ஏஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அமைச்சர்கள் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. 15% தான் இருக்கணும். அடுத்தது 27வது கேள்வி. நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே மக்களவையிலேருந்து தான் கொண்டு வர முடியும். அதுவே சாதாரண மசோதா அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம். அடுத்தது 28வது கேள்வி. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகளில் எது தவறு? இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். ஓகேவா? அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவி கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. 29வது கேள்வி. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. அதில் 530 பேர் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 13 பேர் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? 530, 13. ஓகேவா? 545 பேர் தான் இப்போ இருக்கிறது. அதுலேயும் 2 பேரை தூக்கியாச்சு, ஏன்னா ஆங்கிலோ இண்டியன். அப்போ பேலன்ஸு 543 தான். 543 530 பேர் ஸ்டேட் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 13 பேர் யூனியன் பிரதேசங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மறந்துடக்கூடாது. ஆனால் இவ்வளோ வரைக்கும் போகலாம், 552 வரைக்கும் போகலாம். அடுத்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 பேர். தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகிறது 18 பேர், தமிழ்நாட்டிலேருந்து லோக்சபாவுக்கு போகிறது 39 பேர். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா 31வது கேள்வி. அதுவே 31ன்னு பி ஆப்ஷனில் ஒன்று இருக்குல்ல, அது வந்து யூனியன் பிரதேசங்கிறனே உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அடுத்தது 31வது கேள்வி. நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் எத்தனை பேர் ஊடகம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆன்சர் நீதித்துறை. 4வது தூண்னு கேட்டாங்கன்னா ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். 32, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. சட்டப்பிரிவு 76 படி நியமிக்கப்படுறாரு. இவர் தான் நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி. பிரதமரால் நியமிக்கப்படுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குகிறார். கரெக்டு தான். 33, ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறும் சரத்து எது அப்படின்னா 361ல் 1. ஆளுநருக்கும் 361ல் 1 தான் சொல்லுது, குடியரசுத் தலைவருக்கும் 361ல் 1 தான் சொல்லுது. அதை மறந்துடக்கூடாது. 34, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதனை பற்றி கூறும் சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 164ல் 1.
35வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/2 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/2 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/6 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். அப்போ 4வது ஆப்ஷனு தப்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் 1/3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது 36வது கேள்வி, டேஸ் சட்ட திருத்தத்தின்படி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது சட்ட திருத்தம் 1956. 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தமும் 7வது சட்ட திருத்தம் 1956 தான். 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு ஹை கோர்ட்டு இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தமும் 7வது சட்ட திருத்தம் 1956 தான். 37, இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளது அப்படின்னா 25. 38, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட்டு, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர், கோடைக்கால கூட்டத்தொடர்னே ஒன்றும் கிடையாது, அதனால் அது தவறு. 39, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் சட்ட முன்வரைவு எப்போது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2010. 40வது கேள்வி, மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10% எண்ணிக்கை இருக்கணும். ஓகேவா, குறைஞ்சபட்சம் கூட்டத்தை நடத்துறதுக்கு 10% உறுப்பினர்களாச்சும் இருக்கணும். அதை தான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்னா 10%. 41வது கேள்வி, எது தவறு? 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. 6 எம்எல்ஏ தொகுதி இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்பி சீட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்த பாயிண்ட்டு, மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர் தான். ஓகேவா, அடுத்தது அவையை வழி நடத்துவது சபாநாயகருடைய பொறுப்பு. கரெக்டு. நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான். அதுவுமே கரெக்டு தான். 42வது கேள்வி, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாகவும் திகழ்கிறார் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார். அடுத்தது 43, சாதாரண சட்ட முன்வரைவு தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. 2 அவையிலும் கொண்டு வரப்படலாம். சாதாரண மசோதாவை 2 பக்கமும் கொண்டு வரலாம். லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். பி ஆப்ஷன், அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்படலாம். அந்த மசோதா அமைச்சரும் கொண்டு வரலாம், எம்பியும் கொண்டுட்டு வரலாம். சி ஆப்ஷன் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பரிந்துரையுடன் அறிமுகம் செய்ய வேண்டாம். குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை பண மசோதாவுக்கெலாம் வாங்கி தான் ஆகணும். ஆனால் இங்கே சாதாரண மசோதானே, அதுக்கு பரிந்துரை தேவையில்லை. ஸோ அடுத்தது, மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும், கண்டிப்பாக முடியும். அடுத்தது 44, மாநிலத்தின் செயலதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர். இது புக்கில் இருந்த ஒரு டேட்டா, அதனால் அப்படியே வச்சேன். ஆனால் சில புத்தகங்களில் முதலமைச்சர்னும் இருக்கும். ஓகேவா, இருந்தாலும் இந்த மாதிரி முரண்பாடான கேள்விகளும் நமக்கு வருவது உண்டு. ஓகேவா, மாநிலத்தின் செயலதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளுநர் தான், அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் வருவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது 45வது கேள்வி, பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர், அத்துடன் காபினட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார். அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்புமிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என கூறியவர் யார் அப்படின்னா பிரதமரை பற்றி நல்லா மாசாக சொன்னது மார்லே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. 46, தமிழகத்தின் நிலப்பரப்பு தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? தமிழ்நாட்டோட பரப்பளவு 130,058 சதுர கிலோமீட்டர். கரெக்டு. தமிழகத்தின் மேற்கு எல்லை ஆனைமலை தான். கரெக்டு. அதுமாரி தமிழ்நாடு இந்தியாவில் 11வது பெரிய ஸ்டேட்டு. அப்போது ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டேட்னால் ராஜஸ்தான் வந்துடுவாங்க. ஓகேவா, அதேமாதிரி இந்திய பரப்பில் சுமார் 4% கொண்டுள்ளது. இந்திய பரப்பளவில் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு 6% கிடையாது, 4%. அதுவே உலக நிலப்பரப்பில் இந்தியாவோடது 2.42%. ஓகேவா, அடுத்தது 47, நீலகிரி மலையில் அமைந்துள்ள தொட்டபெட்டா என்ற சிகரத்தின் உயரம் 2637 மீட்டர். ஓகேவா, ஸோ அடுத்தது 48, சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மலை எது அப்படின்னா பொதிகை மலையை தான் சொல்லுவாங்க, பொதிகை மலை. ஓகேவா,
அடுத்தது 49 டேஸ் மலைத்தொடர் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லைப்பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இதுதான் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லைப்பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸோட தெற்கு பகுதியாகவும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 50வது கேள்வி ஜவ்வாது மலை தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. ஜவ்வாது மலைங்கிறது திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, இந்த 2 மாவட்டத்தையுமே ஜவ்வாது மலை பிரிக்கிறது. ஓகேவா, இணைக்கிறது கிடையாது, பிரிக்கிறதுங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சரு. இந்த மலையோட உயரமான சிகரம் மேல்பட்டு. கரெக்டு தான். ஜவ்வாது மேலே போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஜவ்வாது மலை அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா நீல நிற சாம்பல் கிரானைட் பாறையால் உருவானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிரானைட் பாறையில் உருவானது. கரெக்டு தான். 51 தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லக்கூடிய மலை எது அப்படின்னா கொல்லிமலை. கொல்லிமலை கிழக்கு கடற்கரைக்கு இணையாக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தவறானது எது? திண்டுக்கல் வத்தல் மலை. வத்தல் மலை ராமநாதபுரம். ஓகேவா, சாரி தருமபுரி. ஏன்னா சாப்பிட்ற வத்தலை தர்மம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். வத்தல் தருமபுரி. தருமபுரியில் தீர்த்தம். ஓகேவா, தீர்த்தமலை அங்கே தான் வருது. திருப்பத்தூரில் ஏலகிரி மலை. ஈரோடு சிவன்மலை சென்னிமலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஈரோடு. திருப்பத்தூர் ஏலகிரி. அடுத்தது 53ன்னு பார்த்தோம்னா டேஸ் மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என அழைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரத்தில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளை தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரிப்பீட்டட் கொஷின். 54 காவிரி ஆறு தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? கர்நாடகா கூர்க் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது. குறிப்பாக சொல்லணும்னா தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல. காவிரி ஆறு மொத்தமாக 805 கிலோமீட்டர் 805 கிலோமீட்டர் நீளம். கரெக்டு தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னா 406 கிலோமீட்டர் பாய்கிறது அப்படிங்கிறது தான் சரியானது. திருமுக்கூடல் என்னும் இடத்தில் அமராவதி அப்படிங்கிற ஆறு இணையுது. இதெல்லாம் கரெக்டு தான். அதுமாதிரி துணையார்களும் தெரிஞ்சுக்கணும். 55 எந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தான் சாத்தனூர் டேம்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது 56 தவறான இணையது. தென்காசி குற்றாலம் இருக்குது. தேனியில் சுருளி நீர்வீழ்ச்சி. தேன் மரத்தில் எப்படி கட்டியிருக்கும்? சுருளாக கட்டியிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி. ஓகேவா, விருது வாங்க போகும்போது ஐயனாரை கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு படிச்சுக்கலாம். சேலம் பைக்காரா நீர்வீழ்ச்சி கிடையாது, நீலகிரி தான் பைக்காரா. நீல கலர் பைக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ப்ளெண்டர்லாம் ப்ளூ கலர் தானே மேக்ஸிமம் இருக்குது, அதை வச்சு லிங்க் பண்ணலாம். 57 தவறான இணை. கோயம்புத்தூரில் உலக்கை நீர்வீழ்ச்சி. உலக்கை நீர்வீழ்ச்சிங்கிறது கோயம்புத்தூர் கிடையாது, கன்னியாகுமரியில் வந்துடும். பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கன்னியாகுமரியில் கன்னிகள் எல்லோரும் உலக்கையை வச்சுக்கிட்டு வட்டமாக நின்று நெல் குத்துவாங்கள்ல, ஸோ அது மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பூர் திருமூர்த்தி. திருன்னு வருது இல்லையா, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. மதுரை குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி மதுரை தான். கன்னியாகுமரியில் வட்டப்பாறை, அதான் வட்டமாக நின்று உலக்கையால் குத்துறது அப்படின்னு சொன்னால, ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணலாம் கன்னியாகுமரி. 58 எந்த காலத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மாஞ்சாரல் மூலமும் வெப்பசலனம் மூலமும் மழையை பெறுகிறது? எந்த காலத்தில்னா கோடை காலத்தில் தான். வெப்பசலனம்னாலே கோடம் தான், இது ஹீட்டு தானே, கோடை காலம்தான். 59 சரியான விடை இது. கூற்று 1 வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. கரெக்டு. இந்த பகுதி இந்தியாவின் 2வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. அப்படின்னா 3வது அதிக மழை பெறும் பகுதி. இந்தியாவிலேயே 3வது அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னா சின்னக்கல்லார். கூற்று 1 மட்டும்தான் கரெக்டு. 60வது கேள்வி தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகக்கூடிய மண் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கரிசல் மண் தான். தீன்றது ஃபயர். ஓகேவா, தீயில் எதை போட்டாலுமே கருகி போயிரும் தானே, அப்போ கரிசல் மண் ஞாபகம் வச்சுக்கலாம். கரிங்கிற 2 எழுத்தை மட்டும் திருப்பி போடுங்களேன், கரி ரீக. அப்போ கரிசல் மண்ணோட இன்னொரு பேர் ரீகர் மண் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது 61வது கேள்வி 1988 தேசிய வனக்கொள்கையின்படி புவி பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 காடுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அந்த வனக்கொள்கை சொல்லுது. அதுக்கப்புறம் 62வது கேள்வி பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? இவ்வகை காடுகள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ளது. 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் அமைந்துள்ளது. கரெக்டு தான்.
அதே மாதிரி உலகின் 3வது பெரிய சதுப்பு நிலக்காடு அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு சுந்தரவனம் வந்துடும், செகண்ட் ஒன்று இங்கே தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வங்கக்கடலில் இருந்து மணல் திட்டுகளால் இந்த காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் கரெக்டு. ஓகேவா? 63 தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் அமைந்துள்ளதுன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று அகத்தியர் உயிர்கோள பெட்டகம் ஒன்று, இன்னொன்று மன்னார் வளைகுடா, இன்னொன்று நீலகிரி. ஓகேவா? அடுத்தது தவறான இணையது 64வது கேள்வி. சொர்ணவாரி சித்திரை பட்டம். ஓகேவா? சித்தியெல்லாம் வந்து நிறைய படத்தில் சொர்ணாக்கா மாதிரி ஒரு கேரக்டரில் தான் காட்டுவாங்க, சித்தி கேரக்டரை. அதுக்கப்புறம் சம்பாங்கிறது ஆடிப்பட்டம். சம்பாங்கிறது ஆடிப்பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பாநாத்து சாரக்காத்துலாம் ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நவரை அப்படின்னு பார்த்தோம்னா அது கார்த்திகை பட்டம். நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னு தான் வரணும். நவரைனா கார்த்திகை பட்டம் தான் கரெக்டு. அடுத்தது 65 தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படும் வேளாண்மை முறை வந்து தீவிர தண்ணீரை வேளாண்மை தான் நமக்கு சரியான ஆன்சர். 66 சரியான விடை எது? கூற்று. தமிழ்நாட்டின் தற்போதைய தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. தற்போதைய தஞ்சாவூர்லாம் கிடையாது, பிரிக்கப்படாத தஞ்சாவூர் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. தற்போதைய தஞ்சாவூர்லாம் கிடையாது. ஏன்னா தஞ்சாவூர்ன்றது இப்போதைக்கு நெற்களஞ்சியம் கிடையாது. தஞ்சாவூரை தாண்டி உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டம்லாம் இருக்குது, திருவாரூர்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது காரணம். தமிழ்நாட்டில் காவேரி டெல்டா பகுதி அதிக நெல் உற்பத்தி செய்யும் பகுதியாக உள்ளதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று சரி காரணம் சரி காரணம் தவறு அப்படின்றது கிடையாது. கூற்று தவறு. ஓகேவா? கூற்று தவறு, காரணம் வந்து சரி. டெல்லி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டெல்லி தான் கரெக்டான ஆன்சரு. ஏ வந்து கிடையாது. ஓகேவா? ஏ வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். டெல்லி தான் வந்து கரெக்டானது. ஏன்னா கூற்று வந்து தவறு, காரணம் வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏ ஆன்சர் கிடையாது, டெல்லி தான் கரெக்டு. அடுத்தது 67 தவறானது எது? கரும்பு தமிழ்நாட்டின் முக்கியமான வாணிப பயிராகும். கரெக்டு. கரும்பு பயிரிட அதிக வெப்பம் அதிக மழை பொழிவு தேவைப்படுகிறது. அதுவும் கரெக்டு தான். கரும்பு ஓராண்டு பயிரிடக்கூடிய பயிராகும். 2 ஆண்டு கிடையாது, 1 ஆண்டு தான். அதுமாரி கோயம்புத்தூர் ஈரோட்டிலலாம் கரும்பு அதிகமாக பயிரிடுறாங்க. அதுமாரி நிறைய ஹீட்டும் தேவை, அதிகமான மழையும் தேவைன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. 68 சரியான விடை எது? கூற்று. இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். காரணம், இது புன்செய் வேளாண்மை அமைப்பின் ஒரு முக்கியமான அங்கம். அப்போ கூற்று கரெக்டு, காரணம் வந்து தவறு. நன்செய்னு வரக்கூடாது, புஞ்சைன்னு சொல்கிறோம்ல, புன்செய் அமைப்போட முக்கியமான அங்கம் தான், புன்செய் வேளாண்மையோட முக்கிய அங்கம். 69 நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டு கட்டப்பட்ட அணை அமராவதி. உட்காரவே கூடாது, நிலம் அமரவே கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடெலாம் போடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஜவுளி கடையெல்லாம் நிலம் உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடு போடுறாங்களே. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. 70 தமிழ்நாட்டில் கரையார் அணை என அழைக்கப்படுது. பாபநாச அணை தான் வந்து கரையார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க, கரையார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 71 தவறானது இது? கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படுகிறது. ஈரோடு கரூர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரோடு ஒன்று, இன்னொன்று கரூர், இதெல்லாம் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்தை பெற்றுள்ளது. பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னா பட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்டு 2 அப்படின்னு வரதுனால இந்தியா வந்து 2வது இடம். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. சுவாமி மலை சுங்கடி சேலைக்கான புவிசார் குறியீடு. ஓகேவா? சுங்கடி சேலைனாலே இங்கே தான், மதுரை சுங்கடி சேலை தான் நமக்கு சரியான ஆன்சர். அதுமாரி நாகர்கோயிலுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது புவிசார் குறியீடுகள். 72 நாட்டின் தோல் பொருள்கள் ஏற்றுமதியில் வேலூர் மாவட்டம் முதன்மையாக விளங்குகிறது. வேலூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதேமாதிரி தோல் பொருள்களுக்கான கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா சென்னையில் நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி வேலூர் வந்து உள்நாட்டு மீன் பிடித்தலில் எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வேலூர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்து 73 சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1 முதலீட்டு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்கும் முறை. இப்போ நிறைய கவர்மெண்ட் செக்டாரை ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்களா, ஸோ அதுதான் முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, முதலீடை குறைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த முதலீட்டு விலக்கல் இந்தியாவில் முழுசாக நடைமுறைப்படுத்தப்படலை. ஓகேவா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதனால் செகண்ட் 1 தவறு, 1 மட்டும்தான் கரெக்டு. 74
முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் எந்த தொழிற்கொள்கையின் போது நீக்கப்பட்டது? எல்பிஜி தான். லிபரலைசேஷன், பிரிவலைசேஷன், குளோபலைசேஷன் 1991 நரசிம்மராவ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஜூலை 24 நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எம்ஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டம்னா இப்போ ஒரு பொருளை ஒருத்த மட்டும்தான் விற்கணும்னு கிடையாது. இப்போ நான் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு சானிடைசர் நான் வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வைக்கிறதா அதோட ரேட் எவ்வளோ வேணாலும் வைப்பேன். அதோட வேல்யூவே வந்து 20 ரூபானாலும் நான் 300 ரூபா வச்சாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நான் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுறேன். ஸோ அதனால் அதை நீக்கிறாங்க. அதே மாதிரி சானிடைசரை ஒருத்தர் தான் உருவாக்கணும்னு கிடையாது, நிறைய ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் ரேட்டை ஏற்றினாலும் ஒரு ஆள் விலையை குறைச்சிரும். அப்போ இவங்களும் சேர்ந்து டம்மி ஆயிடுவாங்கள்ல. அதனால் அந்த மாதிரி சட்டத்தை நீக்கியிருப்பாங்க. 75 உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது உலக மையம். அதே ப்ரைவேட் கூட நினச்சாங்கன்னா தனியார் மையம். ஓகேவா? ஸோ அடுத்தது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா February 18, 2016. பயிர் 16 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இது வந்து கோடைக்கால பயிர்களுக்கு எவ்வளோ சந்தா அப்படின்னா 2%. கோட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கோட்டுனா ஆடில், கோடைக்கால பயிர்களுக்கு 2%, பணப்பயிர்களுக்கு 5%, குருவ பயிர்களுக்கு 1.5%. 1.5 கண்ணால் குறுகுறுன்னு பார்க்காத அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, குருவ பயிர்களுக்கு 1.5%. 77 1998 இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நபார்டு பேங்க் தான் அப்படி சொல்கிறாங்க ஆகியவற்றால் உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்து இருப்பதை குறைப்பதே இதன் நோக்கமாகும். உழவர்கள் வந்து எட்டி தூரம் கடன் வாங்குறதுக்கு போகக்கூடாது. எட்டி தூரம் அதான் 1998 கடன் வாங்க போகக்கூடாதுங்கிறதுனால ஆர்பிஐயும் நபார்டு சேர்ந்து இந்த கடன் அட்டை கேசிசி கிசான் கிரெடிட் கார்டை கொண்டு வந்தாங்க. 78 இறக்குமதி தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு. சரி, எவ்வளோ குறைக்க சொன்னாங்க? 50%, பாதியாக குறைக்க சொன்னாங்க. அடுத்தது தவறான தேதி 79வது கேள்வி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கரெக்டு. போட்டிக்குழு 2010 உருவாக்குனாங்க. கரெக்டு தான். 1992ஆம் ஆண்டு வர்த்தக கொள்கை உருவாக்கப்பட்டது. கரெக்டு தான். அடுத்தது குளிர்பதன கிடங்கு ஆணை. 1955ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா கிடையாது. 1955 இன்றியமையா பொருள்கள் சட்டம் தான் 1955. குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்தது 80வது கேள்வி. 1991ஆம் ஆண்டில் எந்த குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு வீதம் குறைக்கப்பட்டது அப்படின்னா நரசிம்மம் குழு. அப்புறம் எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? 82 சரக்கு மற்றும் சேவை வரிகளில் எந்த ஒரு வரி விகிதம் தவறாக இருக்குது அப்படின்னா 20%, 0%, 5%, 12%, 18%, 28% தான் நமக்கு கரெக்ட். 83 ஒரு கட்சி முறை கீழ்கட்ட எந்த நாட்டில் பின்பற்றப்படவில்லை? ஆஸ்திரேலியா வராது, வடகொரியா, சீனா, கியூபா இவங்கெல்லாம் கரெக்டு தான். பல கட்சி நாடுகள் எங்கே வந்து பின்பற்றப்படுது அப்படின்னா பல கட்சி நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே, இந்தியா இங்கெல்லாம் பல கட்சி இருக்குது. பிரிட்டன் வந்து இருகட்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாடு. பிரிட்டன், அமெரிக்கா 2 பேருமே. அதுக்கப்புறம் 85 தேசிய கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டானது. தேசிய கட்சி தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. நாடு முழுதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். கரெக்டு. தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை கொண்டுள்ளது. கரெக்டு. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறதுனா இது கிடையாது, அது மாநில கட்சி தான். ஓகேவா? தேசிய கட்சி இங்கே வராது. இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தேர்டு ஒன்று தவறு. 87 தேர்தல் ஆணையம் விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளது. ஆனால் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் 88 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி ஆகியவை வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன. வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. 89 மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் எந்த மாவட்டம் 10% உற்பத்தியோட ஃபஸ்ட்டில் இருக்குன்னா வேலூர் மாவட்டம் 10%. 90 வைகை அணை தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. ஓகே. வைகை அணை மொத்தமாக 111 அடி உயரம் கொண்டது. ரைட்டு.
71 அடி மட்டுமே நீரை சேமித்து வைக்க முடியும். 71 தான், 100 கிடையாது. ஓகேவா. 1959ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் திறக்கப்பட்டது. காமராசர் ஐயா பீரியடு. ஓகேவா. ஸோ அடுத்தது 91வது கேள்வி. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் எந்த மாநிலங்களின் கூட்டு முயற்சி அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா. 92. கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் காணப்படுகிறது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரியில் தான் இல்மனைட்டு ரூட்டைல் இந்த மாதிரியான கனிமங்கள்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. 93. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் அமைந்துள்ளது. சென்னையில் தான் இருக்குது அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ அடுத்தது 94. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. செகண்டு. 95. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் 1041 நீலகிரி. ஓகேவா. 1041 நீலகிரி. அப்புறம் 96வது கேள்வி. அஞ்சலக தலைமையகங்கள் பொறுத்துக. சென்னைக்கு சென்னை தான். மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர். ஓகேவா. கோ அப்படின்னாலே தலைவன், அரசன் எப்போவுமே மேலே தான். அப்போ மேற்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருச்சி மத்திய மண்டலம். திருச்சி வந்து மத்திய மண்டலத்துக்கான தலைமையகம் வந்து திருச்சிராப்பள்ளி. ஓகேவா. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்தி மீன் திருன்னு ஓடும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா மத்தி மீனுக்கு ருச்சி சாம்பார் பொடிங்கிறேன், ருச்சி மிளகாய் தூள் வந்து நல்லாயிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது தெற்கு மண்டலம். தென்மதுரை வைகை நதினு பாட்டு இருக்குல்ல, அப்போ தெற்கு மண்டலம் மதுரை. 1 2 3 4. 97. தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. அதில் எது தவறு அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இதெல்லாமே கரெக்டு தான். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை எல்லாமே கரெக்டு தான். முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள். சேலங்கிறதுலாம் உள்நாட்டு விமான நிலையம் தான். ஓகேவா. ஸோ அடுத்தது 98. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்புக்கு இடையேயான வேறுபாடு வந்து வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தக சமநிலை, அதுதான் சரியான ஆன்சரு. 99. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இடைநிலை துறைமுகம் இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. ஓகேவா. நாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. அடுத்தது 100வது கேள்வி. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் டேஸ் உடையதாகும். ஓகேவா. NH44 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. NH44 தான் ரொம்ப நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண். இது ஓசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NH44 தான் நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ அவ்வளோதான் அந்த டெஸ்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் கீ. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயோட சந்திக்கலாம். தேங்க்யூ.